ஹலோ யோகம் வியூவர்ஸ், நான் சங்கீதா. இன்னைக்கு நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான விஷயங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம உடலில் ஒரு 5 லிட்டர் ரத்தம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த திரவம் எவ்வளோ ஒரு ஆச்சரியமான அதிசயமான திரவம் தெரியுங்களா? ஏன் அப்படின்னா நம்ம உயிரோடு இருக்கோம் அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் இந்த திரவமான ரத்தம் தான், இல்லைங்களா? இதே ரத்தங்களில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது. நிறைய, அதாவது நம்ம ரத்தம் அப்படின்னா சிவப்பு மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறோம். அது மனிதர்களுக்கு மட்டும்தான். பிற உயிரினங்களுக்கு என்னென்ன வகையான நிறங்கள்ல எல்லாம் ரத்தம் இருக்கு, ரத்தமே இல்லாத உயிரினங்கள் கூட இருக்கு. இதை பத்தின முழு விவரங்கள் பத்தி இந்த பதிவுல நம்ம முழுசா தெரிஞ்சுக்க போறோம். நமக்கு ரத்தம் சிகப்பு நிறத்தில் இருக்கு. ஆனால் நிறைய உயிரினங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா நீல நிறம், ஆரஞ்சு, வெள்ளை, கருநீலம் இந்த மாதிரி நிறங்கள்ல கூட ரத்தம் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு அக்டோபஸ் கேக்கன் இதோட நிறம்லாம் என்ன அப்படின்னா கருநீல நிறத்துல தான் இதோட ரத்தமானது இருக்கும். ஏன் அப்படின்னா இதுல ஹீமோகுளோபின் இருக்காது. ஹீமோகுளோபின் இருந்ததுன்னா அது சிகப்பு கலர்ல இருக்கும். பட் இதுல காப்பர் தான் இருக்கு. காப்பர் இருக்கிறதுனால இதுல ஹீமோசியானின் அப்படிங்கிறது தான் ரொம்பவே அதிகமா இருக்கும். அதனாலதான் கருநீல கலர்ல பிளட் இருக்கு. அடுத்துதான் நம்மோட ரத்தத்தோட நீளம் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம உடல்ல இருக்கக்கூடிய மொத்த ரத்த குழாய்களையும் ஒன்னா இணைச்சோம் அப்படின்னா பூமியை 2.5 டைம்ஸ் பூமியை சுத்துறதுக்கு அந்த நீளத்துக்கு சமம். அதாவது அப்ராக்சிமேட்டா சொல்லணும் அப்படின்னா 1,00,000 கிலோமீட்டருக்கு சமம் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ரத்த குழாய்களோட நீளம். ரத்தம் உருவாகும் வேகம் பத்தி தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஒரு நாளைக்கு நம்ம உடல்ல 173 பில்லியன் சிகப்பு அணுக்களை உருவாக்குது. அதே ஒரு நொடிக்கு சுமார் 2 மில்லியன் புதிய ரத்த அணுக்களையுமே கூட உருவாக்குது. அது மட்டும் இல்லாம நம்ம உடல்ல ரத்தம் எவ்வளவு வெயிட் தூக்குது அப்படிங்கறத பார்க்கலாம். நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அயன் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நகம் அளவுக்கு நம்ம உடல்ல அயன் கண்டிப்பா இருக்கும். அந்த அயனை நம்ம இழக்கும் போதுதான், அதாவது சரியான அளவுல அந்த அயன் நம்மளோட ரத்தத்துல இல்ல அப்படின்னா தான் ரத்த சோகை, அதாவது அனிமியா அப்படிங்கிறது ஏற்பட ஆரம்பிக்கும். ரத்த சோகை அப்படிங்கிறது ஏற்படாம ரத்தத்துல இரும்பு அதிகமா, அதாவது தேவையான அளவு இருக்கிறதுக்கு நம்ம அதுக்கு தகுந்த உணவுகளை எடுத்து மெயின்டைன் பண்ணிக்கணும். அதாவது ஒருத்தரோட ரத்தம் இன்னொருத்தருக்கு பொருந்துமா அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். மேக்ஸிமம் நமக்கு தெரிஞ்ச ரத்த வகை என்ன அப்படின்னா பி பாசிட்டிவ், பி நெகட்டிவ், ஓ நெகட்டிவ், ஓ பாசிட்டிவ், இந்த மாதிரி பாசிட்டிவ், நெகட்டிவ், பி, ஓ, ஏ இந்த பிளட் குரூப் எல்லாம் நமக்கு தெரியும். இந்த பிளட் ஒருத்தவங்களுக்கு பொருந்துமா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அவங்களோட உடல்ல இருக்கக்கூடிய பிளட் டைப்பை பொறுத்து தான் இந்த ரத்தம் இவங்களுக்கு சேருமா, இந்த ரத்தம் இவங்களுக்கு சேராதா அப்படிங்கறத நம்ம தீர்மானிக்க முடியும். மொத்தத்துல ரேர் குரூப் எது அப்படின்னா பாம்பே பிளட் குரூப் தான் ரொம்ப ரொம்ப ரேர் பிளட் குரூப். உலகத்துல முதல்ல ரத்த மாற்று அப்படிங்கிறது எப்ப நடந்தது அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கலாம். 1667 ஒரு பிரெஞ்சு மருத்துவர் என்ன பண்ணாரு அப்படின்னா பன்றியில இருந்து அதோட ரத்தத்தை மனிதனுக்கு மாற்றி எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு ஆய்வு மேற்கொண்டாரு. ஆனா அது முதல் முறையா அது அவருக்கு ஒரு தோல்வியை தான் கொடுத்துச்சு. அது ஒரு தவறான முறையா மட்டுமே தான் இருந்தது. ஓகே, இப்போ பேசிக்காவே நம்ம உடலுக்கு ரத்தம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் தான். இந்த ரத்தம் ஏன் கெட்டு போகுது, இதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் பேசிக்ஸா பாத்திரலாம். அதாவது ரத்தம் கெட்டு போயிடுச்சு அப்படின்னாவே உடல்ல எண்ணற்ற நோய்கள், தொந்தரவுகள், அலர்ஜி இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நம்மளோட ரத்தம் எந்த அளவுக்கு தூய்மையா ஆரோக்கியமா இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளோட உடல் உறுப்புகள் எல்லாமே ரொம்பவே ஆரோக்கியமா இருக்கும். ஸோ ரத்தத்தை ரொம்ப ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்கு, ஆரோக்கியமா தூய்மையா வச்சுக்கிறதுக்கு எந்தெந்த மாதிரியான சில வழிமுறைகள் எல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் அசுத்தமான உணவுகள். அதாவது அசுத்தமான உணவுகள்னாவே அதிகமா எண்ணெயில பொரித்த உணவுகள், பேக்கரி உணவுகள், காரம், ஒரேடியா புளிப்பு இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் அதிகமா இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட ரத்தம் அப்படிங்கிறது அசுத்தமாக ஆரம்பிச்சிடும். இதனால உடல்ல இருக்கக்கூடிய உணவு கட்டமைப்பு டோட்டலா ஸ்பாயில் ஆயிடும். அடுத்ததான் நீர் ரொம்ப கம்மியா குடிக்கிறது. நம்ம ரொம்ப அளவுக்கு குறைவான நீர் குடிக்கிறோம் அப்படின்னா அது நம்மளோட உடலை டிடாக்ஸ் சரியான அளவுல டிடாக்ஸ் செய்ய முடியாது. இதனால ரத்தம் கொஞ்சம் கொஞ்சமா கெட்டு போறக்கூடிய ஒரு ஸ்டேஜுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா கழிவுகள் சரியா வெளியேற முடியாது. அந்த கழிவுகள் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா ரத்தத்துல கலக்க ஆரம்பிச்சிடும். ஸோ சரியான அளவு நீர் எடுத்துக்கிறதுமே கூட ரத்தம் சுத்தமா இருக்கிறதுக்கு ஒரு நல்ல சொல்யூஷனா இருக்கும். அடுத்துதான் இப்ப இருக்கக்கூடிய இந்த பரபரப்பான வாழ்க்கை முறை. அதாவது பரபரப்பான வாழ்க்கை அப்படின்னா நம்ம ரொம்ப அவசரமா
எழுந்தமா, வீட்டில் இருக்க ஒரு சில வேலைகளை முடிச்சோமா, கிளம்புனமா, மறுபடியும் வந்தோமா, வீட்டு வேலைகளை முடிச்சோமா, தூங்கினோமா, எழுந்தோமா, இதே மாதிரி ரொட்டீனாக மெஷின் லைஃப் வாழ்ந்துட்டுருக்கோம் இல்லைங்களா. ஸோ இந்த பரபரப்பான வாழ்க்கை முறையில் நம்ம மைண்டை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக வச்சுக்கிறதுனாலையுமே கூட நம்மோட ரத்தம் அப்படிங்கிறது அசுத்தமாகறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. வெளியில் காற்று மூலமாக ஏற்படக்கூடிய மாசுபாடு, இந்த புகை, இதெல்லாம் நம்ம உடலுக்குள்ளே போகும்போதும் கூட ரத்தம் அப்படிங்கிறது மாசுபடுறதுக்கு சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அடுத்ததா பாக்டீரியா, வைரஸ் தாக்குறது. நம்ம உடல்ல வந்து சில பாக்டீரியாக்கள், வைரஸ்கள்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா ரத்தத்துல நச்சுக்களை ரொம்ப அதிகரிக்க செய்ய வச்சிரும். அடுத்தது நம்ம சரியான தூக்கம் அப்படிங்கிறது இல்லாம இருக்கிறது. சரியான தூக்கம் இல்லாம இருந்தது அப்படின்னாலும் ரத்தத்துல கழிவுகள் அதிகமா சேர ஆரம்பிச்சிடும். அந்த கழிவுகள் வெளியேறாம ரத்தத்துல போய் கலக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலும் ரத்தம் அப்படிங்கிறது அசுத்தமாக ஆரம்பிச்சிடும். தவறான மருந்துகள், புகைப்பிடித்தல், இந்த மாதிரி பழக்கங்கள், அதாவது அளவுக்கு அதிகமான மருந்துகள், ஸ்டெராய்டுகள், புகைப்பிடித்தல், புகையிலை, இந்த மாதிரி பழக்கங்கள் இருந்தது அப்படின்னாலும் ரத்தம் அப்படிங்கிறது அசுத்தமாக ஆரம்பிச்சிடும். ஓகே, இவ்வளோ அசுத்தமான ரத்தங்களையும் சுத்தம் பண்றதுக்கு நம்மளோட உடல்ல வந்து ஏதாவது பிளட் பியூரிஃபிகேஷன் ஃபேக்டரி இருக்கா அப்படின்னா கண்டிப்பா இருக்கு. என்ன அப்படின்னா கிட்னி தான். நம்மளோட சிறுநீரகங்கள் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு 50 டைம் 50 கன லிட்டர் ரத்தத்தை சுத்தப்படுத்துது. ரத்தத்தை சுத்தப்படுத்திட்டு நமக்கு வந்து கழிவுகள் எல்லாமே சிறுநீர் மூலமா வெளியேறிடும். அப்போ அதிகப்படியா ரத்தத்தை சுத்தப்படுத்துற வேலையை யார் பார்க்கறாங்க அப்படின்னா கிட்னி தான், அதாவது சிறுநீரகங்கள் தான் பார்த்துட்டு இருக்கு. ஸோ நம்ம ரத்தங்கள் எந்த அளவுக்கு தூய்மையா இருக்கோ அந்த அளவுக்கு சிறுநீரகங்களோட செயல்பாடுகள் ரொம்ப லாங் டைம் வர்றதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கும். ஏன்னா ரத்தம் வந்து ரொம்ப கெட்டுருச்சு அப்படின்னா சிறுநீரகத்துக்கு வேலை அப்படிங்கிறது அதிகமாயிடும். இதனால சீக்கிரமா கிட்னி ஃபெயிலியர், கிட்னில வேற ஏதாவது இஷ்யூஸ் அந்த மாதிரி ஏற்பட ஆரம்பிச்சிடும். ஸோ நம்மளோட ரத்தம் சுத்தமா இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி சுத்தப்படுத்துற ஒர்க்கை யார் பார்க்கறாங்க அப்படின்னாலும் அது கிட்னி தான் பார்த்துட்டு இருக்கு. கழிவுகளை எல்லாம் சிறுநீர் மூலமாகவும் ரொம்ப அழகா வெளியேற்றிடுது. அடுத்ததா கல்லீரல். இது உடல்ல, அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்களை அழிச்சிரும். நம்ம நிறைய அமில உணவுகளாகட்டும், நார்மலா எந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கிட்டாலும் அதுல இருக்கக்கூடிய அந்த கெட்ட கழிவுகள், அதுல இருக்கக்கூடிய தீமைகளை வந்து கியூர் பண்ணக்கூடிய ஒரு பவர் எதுக்கு இருக்கு அப்படின்னா நம்மளோட கல்லீரலுக்கு தான் இருக்கு. அது அதோட பணியை கரெக்டா பண்ணுச்சு அப்படின்னா நமக்கு ரத்தம் அப்படிங்கிறது கண்டிப்பா சுத்தமா இருக்கும். அசுத்தமாகறதுக்கு சான்சஸை கண்டிப்பா குறைக்கும் கல்லீரல். அடுத்ததா லிம்பெட்டிக் சிஸ்டம் பத்தி பார்க்கலாம். இது வந்து நம்ம உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாம உணவுகள் மூலமா இருந்தாலும், ஏர் பொல்யூஷன்ஸ் மூலமா, எந்த வகையில நம்ம உடல்ல கழிவுகள், கொழுப்புகள் சேர்ந்தாலுமே கூட அதையெல்லாம் பிரிச்சு வெளியேற்றக்கூடிய பவர் இந்த லிம்பெட்டிக் சிஸ்டம்க்கு இருக்கு. இந்த சிஸ்டம் கரெக்டா ஒர்க் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா ரத்தம் அப்படிங்கிறது அசுத்தமாகறதுக்கு சான்சஸே கிடையாது. ஸோ இதோட சிஸ்டமும் கரெக்டா ரொட்டேஷன்ல ப்ராப்பரா அதோட ஒர்க்கை பார்த்துச்சு, நம்ம அதுக்கு தகுந்த மாதிரியான ஃபுட்டு, அதுக்கு தகுந்த மாதிரியான மற்ற வாழ்க்கை முறைகளையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இந்த சிஸ்டமும் நம்ம உடலை ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு பயன்படும். அடுத்ததா நுரையீரல். நம்ம உடல்ல அளவுக்கு அதிகமான கார்பன் டை ஆக்சைடு இருந்தது அப்படின்னா கண்டிப்பா நச்சு, மாசு அப்படிங்கிறது ஏற்படும். இதனாலையுமே ரத்தம் அசுத்தமாயிடும். ஸோ சுத்தமான ஆக்சிஜனை நம்ம சுவாசிச்சு நம்மளோட நுரையீரலை ரொம்ப சேஃபாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா உடல், ரத்தம் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இருக்காது. அதனாலதான் பார்த்தோம் அப்படின்னா அதிகாலையில மலைகள்லாம் இருக்கு அப்படின்னா அதையெல்லாம் சுத்தி வாக்கிங் போகணும். அதிகாலையில வாக்கிங் போனோம்னா அந்த சுத்தமான ஏர் வந்து நம்மளோட நுரையீரலை இன்னும் சுத்தமா வச்சுக்கும். இதனால ரத்தம்லாம் கூட நல்லா பிளட் சர்க்குலேஷன்ஸ் நல்லா இருக்கிறதுக்கு, ரத்தம் சுத்தமா இருக்கிறதுக்குமே வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ நுரையீரலையுமே நம்ம நல்ல ஆக்சிஜனை சுவாசிச்சு சுத்தமா வச்சுக்க பழகிக்கணும். அடுத்ததா நம்ம உடல்ல ரத்தம் ஏன் சிகப்பா இருக்கு அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். நம்ம உடல்ல ரத்தம் சிகப்பா இருக்கிறதுக்கு காரணம் ஹீமோகுளோபின். அது மட்டும் இல்லாம இதுல இருக்கக்கூடிய அயன் அதிக புரோட்டீன் நிறைந்ததா இருக்கு. இதுல இருக்கக்கூடிய, அதாவது ஹீமோகுளோபின்ல இருக்கக்கூடிய அயன் அதிகமான புரோட்டீன் நிறைந்ததா இருக்கு. ஒரே ஒரு ஜவ்வுல இருக்கக்கூடிய 250 மில்லியன் ரத்தம் அதிக அணுக்களை கொண்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம மேக்சிமம் நம்ம நல்ல ஆக்சிஜனை சுவாசிச்சோம் அப்படின்னா பிரைட் ரெட்டா இருக்கும் பிளட். அதே நம்ம கார்பன் டை ஆக்சைடை சுவாசிச்சோம் அப்படின்னா டார்க் ரெட்டா இருக்கும். சில நேரம் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட நரம்புகள்ல ரத்தம் வந்து நிறம் மாறுறது மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நமக்கு நரம்புல ரத்தம் மாறுறது மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சுன்னா கண்டிப்பா அது கரெக்ட் தான். நம்ம சுவாசிச்சதுல கார்பன் டை ஆக்சைடா இருக்கலாம் அல்லது ஆக்சிஜனா இருக்கலாம். அதனாலதான் வந்து ரத்தமே கூட மாற ஆரம்பிக்கும் நிறம். அதாவது நம்மளோட உணவுகள் கூட ரத்தத்தோட நிறத்தை மாற்றுமா அப்படின்னா கண்டிப்பா மாற்றும். விட்டமின்
B12 அதிகமா இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம கேரட், பீட்ரூட், டர்மரிக் இந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரத்தம் நல்லா பளபளப்பா இருக்கும். நான்வெஜ் அதிகமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரத்தம் வந்து ரொம்ப கம்பீர சிகப்பா இருக்கும். அயன் குறைவா இருக்கிற உணவுகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிளட் ஆனது ரொம்ப மங்கலா இருக்கும். இந்த மாதிரி நம்ம சாப்பிடுற உணவுகளுக்கும் ரத்தம் நிறம் மாறுறதுக்கும் கூட வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு. உலகத்துல பல்வேறு வகையான ரத்த வகைகள் கூட இருக்கு. மனிதர்களுக்கு மட்டும்தான் ரத்தம் வந்து சிகப்பு நிறத்துல இருக்கும். கடல்வாழ் உயிரினங்களுக்கு நீல நிறத்துல இருக்கும். சில ஸ்னெயில்ஸ்க்குலாம் பாத்தீங்க அப்படின்னா கிரீன் பிளட் இருக்கும். அது மட்டும் இல்லாம சம் வார்ம்ஸுக்கு கிரீன் பிளட்டுமே கூட இருக்கும். அதே போலதான் நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவுக்கு தகுந்த மாதிரி உடல்லையுமே மாற்றங்கள் இருக்கும். இப்போ பீட்ரூட் நம்ம அதிகமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிறுநீர் வந்து லைட்டா சிகப்பு நிறத்துல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கேரட் அதிகமா சாப்பிட்டோம் அப்படின்னா தோல் வந்து மஞ்சள் நிறமாகறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸ்பினாச் அதாவது கீரை வகைகள் அதிகமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இரும்பு சத்து ரொம்ப அதிகமா கிடைக்கும். அது மட்டும் இல்லாம ரத்த ஆரோக்கியத்துக்கு இது ரொம்ப ரொம்ப சிறந்ததா இருக்கும். ரத்தத்தை சுத்தப்படுத்தணும் அப்படின்னா இந்த காலத்துல நிறைய மருத்துவ முறைகள் இல்ல மற்ற உணவு முறைகள் மற்ற ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. ஆனா அந்த காலத்து மருத்துவ முறைகள்ல எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா ரத்தத்தை வந்து ஐரோப்பியர்கள் அதாவது ஐரோப்பியால இருக்கக்கூடிய பணக்காரர்கள் மட்டுமே வந்து ரத்த உறிஞ்சுதல் அப்படிங்கிற அந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணாங்க. எப்படின்னா அவங்க உடல்ல ஏதாவது நோய் இருந்தது அப்படின்னா கொஞ்சம் ரத்தத்தை வெளியேற்றினாங்க அப்படின்னா அது மூலமா அந்த நோய் குணமாகும் அப்படிங்கிற ட்ரீட்மெண்ட்ஸை ஐரோப்பியர்கள் அதுவும் பணக்காரர்கள் மட்டுமே அந்த காலத்துல பயன்படுத்தினாங்க. இந்தியர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்தியாவில் ஆயுர்வேத முறைகளை பயன்படுத்தினாங்க. சீனால பார்த்தோம் அப்படின்னா அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்ஸ் தான் அதிகமா பயன்படுத்தினாங்க. அந்த காலத்துல இருந்தவங்க எல்லாம் ஏன் அதிக உடல் ஆரோக்கியத்தோடையும் நீண்ட ஆயுளோடையும் இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து மூலிகை இலைகள் இப்ப வில்வம், வேப்பம் இந்த மாதிரி நிறைய வகையான மூலிகைகளை பயன்படுத்தி தான் அவங்களோட உடலுக்கு இன்டேக் எடுத்துக்கிறதா இருக்கட்டும், வெளியில ஏதாவது தொந்தரவுகளுக்கா இருக்கட்டும் அதிகமான மூலிகைகளை தான் பயன்படுத்திட்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க எடுத்துக்கிட்ட உணவுகளும் கூட அவங்க போற போக்குல எங்க பச்சை காய்கறிகள், கீரைகள் இந்த மாதிரி உணவுகள் கிடைக்குதோ அதையெல்லாம் எடுத்து ரொம்ப ஆரோக்கியமா வாழ்ந்தாங்க. இன்னைக்கு நம்ம அதை எப்படி ஃபாலோ பண்றோம் அப்படின்னா நிறைய பச்சை காய்கறிகளை வந்து நம்ம டெடாக்ஸ் ட்ரிங்க்ஸை நம்ம எடுத்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஃபாலோ பண்றதுனால தான் இப்போ நம்மளோட லைஃப்பை நம்ம ஓரளவுக்கு ஓடிட்டு இருக்க முடியுது. ஆனா அந்த காலத்துல பார்த்தோம் அப்படின்னா பச்சை காய்கறிகளை அவங்க அப்படியே சாப்பிட்டுட்டு வந்தாங்க. ஏன் அப்படின்னா அதுல ரொம்ப ஆயுர்வேதிக் தான், அதாவது மருந்துகள் அதிக அளவுல இல்லாம இருந்தனால அவங்களோட உடல் ஆரோக்கியமா இருக்க முடிஞ்சது. இப்போ மருந்துகள் கலந்த இந்த பச்சை காய்கறிகளை நம்ம எடுத்துக்கிறதுனால தான் உடல்ல கழிவுகள் அப்படிங்கிறது அதிகமா சேருது. அடுத்ததான் பழங்கால இந்திய மருத்துவ முறைகள், அதாவது மூலிகைகளை பயன்படுத்தி எப்படி ரத்தத்தை சுத்தமா வச்சுக்கிட்டாங்க அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். சுக்கு, மிளகு, திப்பிலி, வெண்டைக்காய், பாசிப்பருப்பு பால் இந்த மாதிரி நிறைய இயற்கை மூலிகைகளை கொண்டுதான் அவங்க வந்து ரத்தத்தை சுத்தமா வச்சுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அந்த காலத்து முறையில நோன்பு அதாவது ஃபாஸ்டிங் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அவசிய தேவையான ஒரு விஷயமா இருந்தது. இப்போவுமே டாக்டர்ஸ் கூட அதை சஜஸ்ட் பண்றாங்க. நீங்க வந்து 3 நேர உணவுகள் எடுத்துக்காதீங்க, ஒரு நேரம் சாப்பிடாம இருங்க, இல்லைன்னா ரொம்ப ஈஸியா செரிக்கிற மாதிரியான உணவுகளை ஒரு நேரம் எடுத்துக்கோங்க. காலை உணவு கட்டாயம், மதியமும் ஒரு 3 வகையான பொரியலோட கொஞ்சமா சாதம் எடுத்துக்கோங்க, நைட்டு சாப்பிடாம இருந்தாலும் கூட பெட்டர் அப்படிங்கிற மாதிரி ஃபாஸ்டிங் அப்படிங்கிறதுமே கூட நம்மளோட ரத்தத்தை சுத்தப்படுத்துறதுக்கும் உடல்ல உள்ள கழிவுகளை வெளியேற்றத்துக்கும் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு செயல்பாட்டு முறையா இருக்கு. சோ இந்த மாதிரி முறைகளையும் நம்ம பின்பற்றி அந்த காலத்துல பழங்காலங்கள்ல வாழ்ந்தவர்கள் மாதிரியே நம்ம வாழ்றதுக்குமே கூட இந்த பழக்க வழக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். யோகா, மூச்சு பயிற்சி நம்ம ரெகுலரா ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலும் நம்மளோட ரத்தம், உடல், மனம் எல்லாமே ரொம்பவே ஆரோக்கியமா இருக்கும். இதுல அதிகமா பாத்தீங்க அப்படின்னா அனுலோம விலோம பிராணயாமா இந்த மாதிரியான மூச்சு பயிற்சிகள், யோக பயிற்சிகள்லாம் நம்ம ரெகுலரா எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட உடல்ல ரத்தம் அப்படிங்கிறது கண்டிப்பா சுத்தமா தான் இருக்கும். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. உடல் சுத்தமா இருக்கணுமா, நாள்தோறும் உங்களுக்கு வந்து உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது அதிகரிக்கணுமா அப்படின்னா டெய்லியும் நீங்க எடுத்துக்கக்கூடிய உங்களோட கப்ல இந்த டீ இருந்தது அப்படின்னா கண்டிப்பா உங்களோட உடல் நல்லா டெடாக்ஸ் ஆகும். அது மட்டும் இல்லாம நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது அதிகரிக்கும். அது என்ன டீ அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஃப்ளவர் டீ, இயற்கையின் அற்புத சக்தி உங்கள் கப்பில். அதாவது இந்த மூலிகை டீல என்னென்ன மூலிகைகள் எல்லாம் கலந்திருக்கு அப்படின்னா ஆவாரம் பூ, செம்பருத்தி பூ, அது மட்டும் இல்லாம ரோஜா பூ, தாமரை பூ, சுக்கு, மிளகு, திப்பிலி, திரிகடுகம், கொத்தமல்லி இந்த மாதிரி நிறைய மூலிகைகள் எல்லாமே கலந்தது தான் வந்து இந்த ஃப்ளவர் டீ. இந்த டீயை நம்ம டெய்லியும் குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம உடலுக்கு நிறைய நன்மைகள் இதுல இருக்கு. இப்போ ஒவ்வொரு பொருட்களையும் என்னென்ன நன்மைகள் இருக்கு அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கலாம். மிளகு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தொற்றுகளை எதிர்க்கும். இப்போ நீங்க வந்து ரோஜா பூ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட உடலை
தோலை பளபளப்பாக்கும். ஆவாரம் பூ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி டைஜஸ்ட், அதாவது எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவு. இந்த பதிவு கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கசின்ஸ் யாருக்காவது பற்கள்ல ஏதாவது தொந்தரவுகள் இருக்குன்னா கண்டிப்பா நம்மளோட இந்த நேச்சர் பற்பொடியை நீங்க வந்து சஜஸ்ட் பண்ணுங்க. சூப்பரான ஒரு ரெமெடி கிடைக்கும் உங்களுக்கு. இதே மாதிரியே நிறைய பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு ரெகுலரா வேணும் அப்படின்னா நம்மளோட யோகம் சேனலை ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் டச் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய ஹெல்த் ரிலேட்டட் வீடியோ, சொல்யூஷன்ஸ், முத்ராக்கள், அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய நான் சொல்லியிருக்கேன். அது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணும், பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரியே நம்ம யோகம் சேனல்ல மற்றவங்களோட வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இதே மாதிரியே சூப்பரான தெளிவான ஒரு பதிவோட உங்க எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். வணக்கம்.